இதெல்லாம் ஜாதகம் இல்ல. இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஜாதகம் இல்ல. இதெல்லாம் கன்ஃபார்ம். இதெல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் மக்களை இவ்வளவு நேரம் பார்க்க வச்சேன். இதெல்லாம் 2 நிமிஷத்துல மாறும். புரியுது. ஓகேங்களா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம கேட்க வரோம். அப்ப இந்த குடுப்பனைகள் 2 நிமிஷத்துல மாறுது. பேச்சு திறன் மாறுது, சுவைத்திறன் மாறுது, சிந்தனை மாறுது, செயல்பாடு மாறுது. ஓகேங்களா? தூக்கம் மாறுது, நண்பர்கள் மாறுது, வெளிப்பழக்கம் மாறுது, டோட்டலா மாறுது. 2 நிமிஷத்துல பிறந்த அந்த ரெட்டை குழந்தைங்களை பாருங்க, உருவம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். எப்பயாவது அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, 2 பேரும் வேற வேற துருவம்ன்றுவாங்க. எதுவுமே ஒத்து போகாது. ஆனா ஜாதகம் ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வேற 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 அப்படி போயிடும். அப்ப பிரபஞ்சம் ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருளை படைக்காது. அப்ப இத பூரா நான் சொல்லிட்டேன். சிந்தனையில இருந்து தூக்க வரைக்கும் சொல்லிட்டேன். அப்புறம்தான் இதெல்லாம் சரியா இருக்காப்பா? சார் சரியா இருக்கு சார். ஓகே சார், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்துவேன். துல்லியப்படுத்திட்டு அப்புறம் அவங்க கால் பண்ணிதான் அப்புறம் தான் கேள்வியே கேட்க விடுவேன். எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? அது வரைக்கும் நீங்க ஜாதகத்தை மட்டும் சொல்ல விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் கால் பண்றப்ப எனக்கு சார் இந்த மாதிரி பிரச்சனைனே சொல்லக்கூடாது என்கிட்ட. நான் இந்த வேலை இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் இங்க கணிச்சு பார்த்து இதெல்லாம் சரியா வருதா? அதுலயே எல்லாமே வந்துரும். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதுலயே வந்துரும். இந்த மாதிரி இந்த ஃபீல்டு சூரியன் நல்லா கவர்மெண்ட் ஜாப்ல, குரு நல்லா இருந்தா பேங்க் ஜாப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிடும். 10ஆம் வந்து சொந்த தொழில் பண்ணுவான், இல்ல 6ஆம் பாவம் நல்லா இருந்தா வேலைக்கு போய் இது பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப அதுலயே எல்லாம் வந்துரும். நான் இன்னி என்ன சார் கேக்குறது என்று சொல்லிட்டீங்க சார். திருமண வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சாயல்ல ஆய்வு செய்யறோம். ஜாதகங்கிறது பல கோணங்கள்ல இருந்து பாக்குறோம். அப்ப அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சரை பண்ணி இது ஆகுங்க ஆகாதுங்க. ஏன்னா ஒரு ஜோதிடரிடம் நம்மளை பத்தின கேள்வி நம்ம வாழ்க்கையை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவனோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா? அப்ப இத பூரா சொன்னா மட்டும்தான் உடம்புல இருக்க நோய்கள், சிந்தனை எல்லாத்தையும் சொன்னா மட்டும்தான் அது உங்க ஜாதகம். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரியா கணிக்கிறோம். இது எல்லாமே ஆகம். ஏன்னா புறம் சார்ந்த விஷயம் தான் எனக்கு தெரியாது. நான் வீடு கட்டுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வண்டி வாகனம் வாங்குவேனான்னு எனக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலயும் அகம் புறம்னு 2 இருக்குன்னு சொன்னேன். அப்ப அந்த புறம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதை கேட்டுதான் நீங்க எனக்கு கால் பண்றீங்க. அகம் உங்களுக்கு தெரியும். உங்க உடம்புல இருக்க நோய் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப இதனாலதான் இந்த தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அந்த சார்ட்டே அனுப்பி திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் 12 கட்டம்னா அப்படிதாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன். அப்புறம் அவங்களோட அகம் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வை சொல்றோம். நம்மளோட பரிகார முறைகள் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கும். சோ அந்த ஒரு வீடியோவை நீங்க பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு நாளா நம்ம ஏன் இப்படி இருந்தோன்றது உங்களுக்கு புரிய வந்துரும். உண்மையான ஜாதகம்னா என்னன்னு புரிய வந்துரும்.